இப்ப நம்ம அந்த ஆசிரமம் இருக்குல்ல சார், நுங்கம்பாக்கத்துல வந்து பன்றிமலை சுவாமிகளுடைய ஆசிரமம் இருக்கு. நம்ம அங்க போனோம்னா, என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் சார்? ஆமா, நான் எங்க போனாலும் கண்ண மூடி உட்காந்துருவேன். அவ்வளோதான். பெருசா நம்ம போய் இது அதுன்னுலாம் கிடையாது. நம்ம அந்த இடத்துல போயிட்டு கண்ண மூடிட்டு அமைதியா ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே, அந்த எனர்ஜி நமக்கு உதவ ஆரம்பிச்சுடும். இது எப்படி அப்படின்னா, ஒரு தாயோட கையில போய் குழந்தை அமர்ந்துருச்சுன்னா, குழந்தை எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல. நீங்க பிளேன்ல போய் உட்காந்துட்டீங்கன்னா, அது உங்க இலக்கை நோக்கி அழைத்து சென்று விடும். ஆண்டவனிடம் சென்று, "நீ எனக்கு ரூ. 1,00,000 தா" அப்படின்னு கேட்டுட்டோம்னா, அவரு நமக்கு 1000 கோடி குடுக்க கூட தயாரா இருக்கலாம். நாம எதுக்கு 1,00,000ன்னு சொல்லி குறைச்சு கேட்கணும்? நீங்க என்னன்னா போறீங்க, கண்ண மூடிக்கிட்டு உட்காந்துக்கிறீங்க. இப்ப இந்த ப்ரோகிராமே பார்க்குறீங்க. பன்றிமலை சுவாமிகள்னு கூகுள் பண்ணா ஒரு உருவம் வருவார். வந்த உடனே அவர் அப்படியே நெனச்சுட்டு, "அப்பா எனக்கு அருள் செய்" அப்படின்னு கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. அந்த 1/4 மணி நேரத்திலேயே உங்க பிரச்சனை தீர ஆரம்பிச்சுடும். தனியா எந்த பரிகாரமும் தேவையில்லை. குரு பார்க்கின் கோடி நன்மை ம். அப்படின்வான். அப்போ ஒரு குருவ நாகுரோர் அதிகம் நாகுரோர் அதிகம் அப்படின்னு குரு கீதையில சிவபெருமான் சொல்லியிருக்கிறார். குருவை காட்டிலும் உயர்ந்த பொருள் வேறில்லை. குருவை காட்டிலும் உயர்ந்த பொருள் வேறில்லை. சிவபெருமான் சத்தியம் செய்கின்றேன்னு சொல்லியிருக்கார். அது எதுக்காகன்னா கலியுகத்துல சத்தியம் செஞ்சா கூட சிவபெருமானே சத்தியம் செஞ்சா கூட நம்ப மாட்டான். அதனால தான் நம்ம அன்னை பார்வதிக்கு சொல்லியிருக்கிறார். குருவை நினைங்கப்பா நல்லது நடக்கும்னு. ஞான குருவாகிய முருகப்பெருமான் பன்றிமலை சுவாமிகளாக அவதரித்துள்ளார். அந்த ஞான குருவை நினையுங்கள். அஞ்ஞான இருள் அகலும். உங்களுக்கு அருள் பெருகும். பொருள் தன்னால் வந்து சேர்ந்துவிடும்.